கேட்போம். ஹல்லேலூயா. அவரை போல இந்த பூமியில யாரும் இல்லை, வானத்தில யாரும் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
எவ்வளவு ஆராதிக்கிறியோ எவ்வளவு தேவனை துதிக்கிறியோ உன் துன்ப பாரம் உன் கண்ணீர் பாரம் உன் கவலை
எவ்வளவு துதிக்க சோட்டையெல்லாம் தெரியப்படும். வியாதி விட்டு நீங்கி போகும். தரித்திரமான ஐஸ்வர்ய சம்பந்தோடு கூட இருக்கிறார். கிருபை நான் உன்னை நிரப்புவார், ஐஸ்வர்யம் நிரப்புவார். சொல்ல என்னிடத்துல கேள்வி என்று சொல்லுவார். எப்போது நம்ம அவரை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நம்ம மகிழ பண்ணும் போதுதான் அவர் நம்ம பிரியமாக இருப்பார். அப்ப நான் சொல்றாரு, என்ன கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். என் நாமத்தினால் என்ன கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிரியப்பட்டு சொல்லுகிறேன். அவர் எப்போ வருவாரு? அவர் துதிக்கும் போது வருவார். நல்ல 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 அவர் நாமத்தை உயர்த்தும் போது வருவாரு. அவர் நாமத்திலே மகிமைப்படும்படியான பலத்தை கிரியை நமக்குள்ள நடத்திக்க வருவார். அதுவே இந்த கால வேலையில அதுவே உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தணும். அதுவே அதுல நீங்க மகிமைப்பட்டு இருக்கிறீர்கள். யெகோவா ஷாலோமா, யெகோவா ஷம்மாவா, யெகோவா ரூவாவா, யெகோவா ரஃபாவாய், அதுவே சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவராய், சகலத்தையும் கருடைய கரத்தில் வைத்து ஆளுகை செய்கிறவராய். ஆண்டவரே, அந்த நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல இரக்கமாயிரும், எங்க சபையார் மேல இரக்கமாயிரும், எங்களை சுற்றிலும் இருக்க ஜனங்கள் மேல இரக்கமாயிரும். எங்களுக்கு நீ செவி கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களை எல்லா மீறுதலுக்கும், எல்லா பருவத்துகளுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா சத்துடைய கிரியைகளுக்கும் எங்களை விலக்கிற செய்யும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டார் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற இடத்திலே நாங்கள் உம்மை ஆராதிப்போம், உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம், எங்கும் உம்முடைய நாமத்தை சொல்லி வருவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரியைகளை எங்களுக்குள்ள நீ நடப்பித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்கள் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே அர்ப்பணிவோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமான வாழ்த்தை அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இது நிமித்தம் நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 84 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 84 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. என் ஆத்துமா, ஹல்லேலூயா. ஆத்துமா என்ன தெரியுமா? நம்ம சரீரத்துல நம் ஜீவனோடு கூட இருக்கிறது ஆத்மாவில செய்கிற காரியங்கள் தான். ஓகேவா? ஆவி தேவனிடத்துல என்ன பண்ணும்? போயிடும். நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் இந்த ஆத்துமா தான் என்ன பண்ணும்? எல்லாவற்றிலும் பாடுபடும். நல்ல கவனிங்க. இந்த உள்ள இருக்க மனது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். அப்போ இந்த தாவீது சொல்ற ஒரு காரியம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது. நம்ம தேவனை தேடுகிறதிலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிறதிலும், அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலும் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். வீணான காரியங்களில நாம் அகப்பட்டு சிக்கி நம்ம ஆத்மாவுக்கு வருத்தத்தை உண்டாக்குவோம். பார்க்கிறவங்க கேட்பாங்க, ஏன் உன் முகம் வாட்டலா இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஏனென்றால் உன் ஆத்மா
உனக்குள்ள சோர்ந்து கூடும்போதுதான் அந்த முகமாற்றம் வெளியே காணப்படும். அருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டு வார்த்தை உனக்கு முன்பாக வருகிறது. இந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவறுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவை தான் ஆண்டவர் பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். ஓகேங்களா? இந்த ஆத்மா வியாகுலத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை நம்முடைய ஆத்மாவுக்கு தெரியும். இந்த ஆத்மா படுகிற எல்லா வேதனையும் மனுஷன் அறிய முடியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் அழகா சொல்லுது, நான் அவர்கள் உள்ளத்துக்கு பாடுபோதும் அந்த ஆத்மா என்ன பெறும்? சோர்ந்து போடுறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க தாவீது அழகா சொல்றாரு. 42ஆம் அதிகாரம், அதே சங்கீதத்துல 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் தேவனே, என் ஆத்துமா உம்மை என் வாஞ்சித்து ஆத்துமா கதறுகிறது. உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், தேவன் மேல், ஜீவன தேவன் மேலே எப்படிப்பட்ட தேவன் மேல்? எப்படிப்பட்ட தேவன் மேல்? ஜீவனுள்ளது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா தேவனை தேடுவதில் எப்படி வாஞ்சியா இருக்குது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுல எப்படி வாஞ்சியா இருக்கிறது, அப்படியா தேவனுடைய வார்த்தையில நடக்கிறதுல எப்படி வாஞ்சியா இருக்குது. ரொம்ப அழகா அந்த வாக்கு சொல்லுது, வாஞ்சியாயும் கவனமாயிருக்கிறது. இந்த தாவீது அழகா சொல்றாரு, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எத்தனை மணிக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம்? நல்லா கவனிங்க. உங்க மனசு விதிமுறைகளா செய்து வரீங்க, ஆனா தேவனுக்கு பிரியமானதை செய்ய மாட்டீங்க. ஏன் அதுக்கு முன் வர மாட்டீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் கவனமா இருக்கிறது. இரண்டாவது சொல்றாரு, மானானதை நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, என் தேவனே, என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். தேவன் வந்துடுறார். 8 மணிக்கெல்லாம் ஆண்டவர் வந்துடுறார். நானே லேட்டா வந்தாலும் ஆண்டவர் எனக்கு கேள்வி கேட்பார், எப்படிப்பா வந்த, என்ன நேரத்தில் வந்திருக்க? நமக்கு அப்படிலாம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் புக் பண்ணிட்டா அந்த டிக்கெட் 9 மணிக்கு ட்ரெயின்னா நீ 10 மணிக்கு வந்த ட்ரெயின் இருக்குமா? சொல்லுங்க. அப்ப கேன்சல் பண்ண என்ன ஆகும்? பாதி காசு. இப்பெல்லாம் பாதி காசு தான் வாங்குறீங்க ஆண்டவர்கிட்ட. எப்போ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றோமோ அப்பவே தேவன் வந்து நம்ம மத்தியில இறங்கிடுவார். பக்கத்துல தானே இருக்கு, போயிடலாம். இன்னொருத்தவங்க ரொம்ப தூரமா இருக்க நடக்க முடியல. தலைவலி என்னால வர முடியல, வயிற்று வலி என்னால வர முடியல. இந்த ஆத்மா போய் தேவன் கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு
அடுத்து உட்கார்ந்து. எது முக்கியம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் நீதியின் பிறகு இவையெல்லாம் கொடுக்கப்படும். காக்குகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க. அவரை போஷிக்கிற தேவங்களை போஷிக்க மாட்டாரா? கணவன் மனைவிக்குள்ள உறவு இன்னும் பலப்படலைன்னா நீங்க உன்ன தேவனை தேடுன்னு அர்த்தம். கடமைக்கு தேவனை தேடி வந்தா நம்ம எதையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். படைத்த தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் நம்பிக்கையாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, 42ல 4ஆம் வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துரியமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்கு ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த விட்டாய் உண்மையில் உனக்கு ஒரு குறை உண்டு. அதான் சொன்னேன். இப்ப நான் சொல்லிக்கிறத சொன்னேன். ஆண்டவரே, இந்த நாள் உங்களை கருத்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில புதிய கிருபை தாங்கப்பா. நேற்றைய போல இல்ல ஆண்டவரே, இந்த நாளில எனக்கு ஒரு பலன் உண்டாகணும் ஆண்டவரே. ஒரு ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள இருக்கிற உறவு இன்னும் பலப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பில நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் நிமித்தம் அநேகரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. நான் தேவனை ஆலயத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? நான் சொல்றேன் கவனிங்கள. மேலான மருத்துவர் முதலாவது இயேசு கிறிஸ்து வருவாரு. நானே உன் பரிகாரியாக. அப்போ என் தழும்புடால் நீங்கள் குணமாக சொன்னீங்க. உரம் யார் பட்டிருந்தால் மூப்பனே அவனுக்காக அவன் ஜெபிக்கும் முதலாவது அவனுடைய பாவம், பிறகு நோய், விசுவாசம் பண்ண ஜபம் எல்லாமே ஃபர்ஸ்ட். மருத்துவ நாடி, உறவு நாடி, மற்றவங்க சொல்றது நாடி நம்ம போனா நமக்கு பயமும் திகமும் தான். கர்த்தர்தான் முதலாவது அந்த சிச்சுவேஷன் நம்ம நினைச்சோம்னா நல்லது. வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எதிலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவார். அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டளையும் மேதையையும் நாட்களையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வந்து வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவளை அவன் அழைத்துக் கொண்டு வந்தான். நின்றார். இப்படிப்பட்ட சகல
சகல சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு வீட்டுல அவனுக்கு தங்க வச்சு அவன் வரும்போதும் போகும்போதும் அவன் மேல் கரிசனை உள்ளவனால் அவனை சகல விதத்திலும் அவனை கவனித்து வரும்போது அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டாரிலே காணப்படுகிற குறைவுகளை அறிந்து அவன் கேட்கிற ஒரு காரியம் தான் இது. அவன் அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷன் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் அவங்க செய்ய அவன் புருஷன் அவங்க அங்க சொல்ல வச்ச காத்துக்காதீங்க. அப்பொழுது அவன் அவனை கூப்பிடு என்றான். நின்றார். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா என்றான். அதற்கு அவர், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்லாதே. நிறைய பேர் இப்பதான் இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தைய உங்களுக்கு நன்றாக தான் சொல்லுவாராம். ஆனாலும் அதை நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு சந்தேகம்னா அந்த நன்மையை உங்களுக்கு வரவட்டாது இருக்கிறது. அல்லேலூயா. இதை கவனிக்க அங்க என்ன பண்றதுங்க? குறிப்பிட்ட காலத்துல அவள் என்ன பண்றா? ஒரு குழந்தையை பெறுகிறார். என்ன பண்ண வழிங்க தொடர்ந்து பெற்றார், வளர்ந்தான். போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது. வேலைக்காரத்தில் நல்ல கவனிங்க. இனிமேல தகப்பன் நல்ல கவனிங்க. தகப்ப வந்து பிள்ளைக்கு வரல. வேலைக்காரன் சொல்றா, இந்த பிள்ளையை எடுத்து போய் எங்க போய் கொடுக்கணும்? அவன் தாய் இடத்துல கொடுங்க. அவள் ஏறி போய் எங்க போனான்? நல்லா கவனிக்கணும். அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து செத்து போனான். அப்போது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆணனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு நல்ல கவனிங்க. மருத்துவர்கிட்ட போறதை விட முதலாவது தேவனுடைய மனுஷன் கிட்ட அந்த குழந்தை என்ன பண்ணணும்? கொண்டு வர. நல்ல கவனிக்கணும். அவன் பார்த்தான், அவன் கொண்டு போறான். ஆனா அவன் தான் சொல்லிட்டான், தாய்கிட்ட போய் கொண்டு போகுது. தாய் என்ன பண்றான்? மடியில வச்சிருந்தா குழந்தை பிள்ளைக்கு வந்தாச்சு. வேற எங்கேயும் போல. அவங்க வந்தா சொல்லி ஒரு வேலைக்காரன் அனுப்பு, நான் தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கணும். அல்லேலூயா. நாம் யாரை பார்க்கணும்? நல்ல கவனிக்கணும். சில காரியத்தை
முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிறகுதான் வைத்தியரை பார்க்க வேண்டும். இவர்கள் நல்ல வேலை செய்ய முத்துள்ள ஸ்திரியா தன் தேவனுடைய மனுஷனை என்ன பண்றான்? அவர் தேடி வரா. அவர் நல்ல கவனிங்க. அங்க நான் பார்க்கும் பொழுது அங்க சொல்ற கவனித்த வார்த்தை கவனிங்க. 25 வசனம் படிங்க. கர்மேல் பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனா இதாங்க ஆத்மா ஒத்து போவோம். தேவனுடைய மனுஷனுடைய ஆத்மாவும் அந்த மனுஷனுடைய ஆத்மாவும் ஒத்து போகிற இடம் இதுதான். நல்ல கவனிங்க. நீ யார் என்பதை அறிந்து பண்ணி மகன் தேவனுடைய பிள்ளை. நீ அங்கே வரும்போது எந்த சூழ்நிலை வருகிறா என்பதை யார் அறிய முடியும்? தகப்பன் தான் அறிய முடியும். அவன் சொல்ல பாருங்க, தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவரை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனமியால் வருகிறார், நீ அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவற்றில் கேள் என்றார். நல்லதுன்னு நான் எடுத்த சாப்பிட்டே வேற. இங்க தயவன் விலைப்பட்டு பேசுறப்போ ஒரு ஊழியக்காரனுடைய ஆத்துமாவோ விசுவாசியுடைய ஆத்துமாவோ ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆத்துமாவோ விசுவாசியுடைய பிள்ளைகளாகிய ஆத்துமாவோ எப்படி இருக்கு? நல்ல கவனிக்க. நம்ம சகலமா நம்முடையவர்களாக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய மனுஷனுக்கு சகலத்தையும் தெரிவிக்க சுயமா சில காரியங்கள் எடுக்கும்போது அது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை அதை நீங்களே தான் பெறுகிறீங்க. அங்கே பாருங்க, நீ அவனுக்கு எதிர்கொண்டு போய் நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? ரெண்டு பேர் போட்டுட்டு அவன் விட்டுருக்கிறான. நல்லா கவனிங்க. உன் புருஷன் நல்லா இருக்கிறா, நீ நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லி விட்டுலாம மூன்றாவது கேட்கிறான், அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவனிடத்தில் கேள் என்றான். அவன் சுகந்தான் என்று சொல்லி பருவத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்து அவன் காலை கொடுத்து கொண்டான். அப்போது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே. இந்த வசனம் இங்க வருது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆண்டவர் அறிவாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமா என்ன வியாபகப்படுவது என்பதை முதலாவது தேவன் அறிவார். இரண்டாவது தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரன் அறிவான். அதை தடுக்காத. தேவனுடைய மனுஷன் தடுக்காது சொல்ற. அவன் ஆத்மா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். ஏன்? நல்லா கவனிங்க. அந்த இடத்துல அந்த ஆத்மா போகக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆத்மாவை இந்த தேவனத்துல தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு. நல்லா கவனிங்க. அப்போது அவர், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அப்பத்தில் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்போது அவர் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தனியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை நினைவாமலும் அவனை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தனியை அந்த பிள்ளையின் மேல் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உண்மை விடுவதில்லை. எப்பா இதாங்க ஒரு தாயமுடைய தோணும். நான் ஜெபிச்சு தரேன். இந்த தண்ணியை துணிப்போம், இந்த எண்ணெயை துணிப்போம், கூட கொண்டிப்போம். அவனுக்காக என்னைக்கு விட்டு ஜெபம் பண்ணா சரியாயிடும் சொல்லிட்டு சொல்றப்போ இங்க சொல்றான், பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுவதில்லை. இந்த கர்த்தரின் ஜீவனையோ உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்கார வீட்டிலே இருக்கிறதுக்கு பயப்படுறீங்க. அது என்னன்னு தெரியல. எல்லா வீட்லயும் ஜெபம் 10ஆம் தேதிக்குள்ள நடக்கிறோம். இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, நம்மளே கேட்கிறோம், அம்மா வீட்டுக்கு வரலாமாமா, ஜெபிக்கலாமா, வீட்டுல இருப்பீங்களா? ஊழியக்காரன் கேட்கிறேன், ஏற்றுக்கொண்ட மனது இல்ல. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்துல என்ன, நம்ம வீட்டுல இருக்க பொருளை பார்த்தோ நம்மை பார்த்தோ வராம கொண்டுருவாரு ஊழியக்காரு. உண்மையா எத்தனையோ தடவை எல்லாரும் வீட்டுல கேட்டிருக்கேன், வீட்டுல ஜெபம் வைங்கம்மா, உங்களுடைய நிலைமை மாறணும், உங்களுக்காக நான் வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், என் வாய் வார்த்தை ஒரு நாள் அது தவறி போகணும்னு சொல்றார். கேட்க மனசு இல்ல, ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ வாசற்படி இருந்த கதவை ஒருவன் சத்தத்தை கேட்டு திறப்பனானால் நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனோடு கூட போச்சோம். திறந்தாலும் உள்ள வர முடியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அம்மா விடவே இல்லை. அதுக்கு அவன் என்ன பண்றான், பின்னால போறான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தனிய பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அரை வீட்டில் எங்கும் எங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவனை குப்புறப்படுத்தான். அப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூரிய மேல அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அல்லேலூயா. நான் அந்த விடத்திலே உங்கள் ஆத்மா தூக்கத்தோடு இருக்கிறா, உங்கள் ஆத்மா விளையாட்டு போயிருக்கிறா, இங்க தேவனிடத்தில் வாருங்க, தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருங்க. தேவன் உங்கள் ஆத்மா வியாகுலங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், 42வது சங்கீதத்திலேயே அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 5ஆம் வசனம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து அவருடைய சமூகத்தில் நின்று ரட்சிப்பு நிமித்தமோ நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரத்தை ஆண்டு நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை விட்டு விலகுகிறவர்களாய் அல்ல. உங்களுடைய ஆத்மாவுடைய ஞாபகங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். அந்த ஆத்மா அது பிழைக்கும். அல்லேலூயா. உங்கள் ஆத்மா தொய்ந்து போகும்போது தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருங்கள். முதலாவது தேவனை நீங்க அண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களை ஆத்மாக்கு அவர் என்ன பண்ணுவாரு, நன்மை செய்வார். 63ஆம் சங்கீதம் 1-7 வசனங்களை வாசிப்போம். ஆனால் தேவனே, நீர் என்னுடைய தேவன். எப்போ தேடுவேன்? அதிகாலமே உண்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததுமான
நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை இன்னும் தேவன்கிட்ட கெட்டி சேர, தேவன் நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியா இருக்க, விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமா இருக்கிறது என்று சொன்னவன், மானாந்த நீரோடைய வாஞ்சித்து கதவு போல என் தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதவுகள் என்று சொன்னதேவன் இப்ப சொல்றான், வறண்டது விடாத்துமான தண்ணீர் நிறுத்தமான நிலத்திலே என் ஆத்மாவுமே தாகமா இருக்கிறது, என் மாம்சமானதுமே வாஞ்சிக்கிறது. எப்படிப்பட்ட தாகம்! நம்ம தேடுறோம் அதிகாலையில நானோட சமூகத்தை தேடுறோமா? நான் இருக்குவேன் பாஸ்டர், 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஏந்து படுக்கையிலே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவேன்? ஜோம் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுவேன்? படிச்சுக்குவேன். உண்மைதான். இந்த மாதத்துல ஒரு வார மாதப்பத்து ஆராதனை, அதுல நம்ம கலந்து கொள்றோமா? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோமா? எல்லாம் மாறணுங்க. சபை மாறணும். நீங்க சொல்லுங்க, நான் மாறணும், என் குடும்பம் மாறணும், என் சபை மாறணும். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நம்முடைய ஆத்மா வாஞ்சையும் கவனமா இருக்கணும். கவனிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை பார்க்க ஆசையா இருந்து உன்னோட வல்லமையையும் உன்னோட மகிமையும் எங்க கிடைக்கும்? அவருடைய சமூகத்துலதான். அவர் எங்க போனாலும் கிடைக்காதுங்க. போய் சிம்மத்தட்டில் உட்காரலாம் நினைக்கலாம், அந்த 2வது வருதுன்னா இந்த ஆத்மா எப்படி இருக்கும் தெரியுமா? தவிக்கும். ஐயோ இங்க எடுத்து விட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணும்? தவிக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய ஆத்மா கலிக்கூடுங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் உங்க ஆத்மா கலிக்கூடும். ஜீவனை பார்க்கிற உங்களுடைய கிருபை எங்க இருக்கு? கிருபை அவருடைய சமூகத்துல. என் உதடுகள் உண்மை துணி துணி துணினா 2வது நாங்க ரிப்பீட் பண்ணி பாடுறோம். அப்ப கூட அந்த வாயை திறந்து பாட நல்ல நாலேஜ் பர்சன் தான், நல்ல டிகிரி முடிச்சவங்க தான். ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்றதை திரும்பி சொன்னீங்கன்னா என்ன பண்ணோம்? சொன்னோம். ஆனா நம்ம படித்தவர்களும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி தேவனுடைய நாமத்தை துதிக்க மனது வரல. அப்ப எப்படி தேவன் துதியை அங்கீகரிப்பாரு? நம்முடைய ஆத்மா வியாசனங்களை மாற்றுவாரு, நம்ம தரித்திரத்தை மாற்றுவாரு, கண்ணீரை மாற்றுவாரு, கணங்களை மாற்றுவாரு. துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. துதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தாங்க. பயங்கரமான கட்டுகள். அவருடைய கட்டுகள் அடைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருக்கிற மட்டும்தான் எல்லாரும் அடைக்கப்பட்டது. நம்ம துதிச்சவங்க நமக்கு விடுதலை, உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஆண்டு பார்க்கிற எல்லாவற்றையும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்தேன். எப்போது? ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உங்கள் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஜனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கடிப்புள்ள உதடுகளா உண்மை போட்டு நல்லா கருதிட்டு ஆண்டு நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள மட்டும் நான் கர்த்தரை தேடுவேன், அவர் நாமத்தை உயர்த்துவேன், அவர் துதிப்பேன். அப்பதான் என் ஆத்மா என்ன பண்ணும்? கடிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கலாமா?
130 சங்கீதம் 5-8 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரம். 130 அதிகாரம் 5-8 வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தை வர பாருங்க. அங்க துதி, அங்க பாடல், அங்க கனி கூறுதல். இப்போது கர்த்தருடைய ஆலயத்துல என்ன வருகிறது? வார்த்தை வருகிறதுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை எப்போது விடியும் என்று என்ன சொல்றாரு? என் பிள்ளைய எழுப்பல, நான் எழுந்ததான் காலையில எழுந்ததான். நான் 3-4 மணிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உண்மை சொல்றேன், என்னோட இரவுல என்னோட உறக்கம் கம்மி தான். பகல்ல தூக்குற டைமை விட இரவுல தூக்குற டைம் ரொம்ப கம்மி. நான் 11 மணிக்கு படுத்தாலும் 2 மணிக்கு எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன், 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்புறம் திரும்ப படைக்க போக மாட்டேன். தேவ சமூகத்தை காத்திருப்பேன். நான் தெரிவிக்க சொல்லல. நான் எப்படி தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் அழகா சொல்றாரு. நீங்களும் அந்த அதிகார வேலையில தேவனை தேடுகிறவர்களான் அந்த ஆத்ம தாகத்தோடு நான் என் தேவனுடைய சமூகத்தை போயிட்டு என்ன பண்ணுவேன்? தரிசிப்பேன். என் ஆத்மா பிழைக்கும். என் விராட்டு பண்ண ஆத்மா என்ன பண்ணும்? திருப்தியாகும். தேடணுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்பி இருக்கிறேன். எப்போது விடியும் என்று விடிய காத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரை பார்க்கிறோம். அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு, அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு எங்க காத்திருக்கிற தன்மை. நேரம் எத்தனையாவது? எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம்? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? நேரத்தை பார்க்கிறோம், உங்களை ஆத்மாவை பார்க்கலையே. அந்த அழிவுக்கு விலைக்கு மீட்கிற வார்த்தையை கேட்க மனதில்லையே. கொஞ்ச காலம் நாம் இயேசுக்காய் வாழ்வோமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக அவருக்கு கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம சிந்தித்து பார்க்கணும். என் ஆத்மா தேவங்கள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு கவனித்து பார்க்கணும். 107 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கலாம். அங்க என்ன சொன்னாரு அவரு? என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியும் கவனமா இருக்கிறது. இங்க அழகா வேத வாசனம் சொல்லுது, கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையிலான் நிரப்புகிறார் என்று. நல்ல கரண்டத்தை ஆட நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல 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 எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் கரண்டத்துலமா நான் சொல்லிட்டேன். காலை தோறும் இந்த கிருபை எனக்கு புதிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு புதிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வழி நடத்துதல் எனக்கு புதிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நான் இன்னும் கிட்டி சேரணும்பா. அப்படிப்பட்ட ஆத்மாவை நம்ம இருக்கணுங்க. அதான் ஆண்டு இங்க சொல்ற வார்த்தை கவனிங்க. கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை
எஸ், அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மை தேடினா நன்மை உனக்கு வரும், நன்மை தடைபடாது. இன்னும் ஒரே ஒரு அதிகாரத்தை நாம் வாசித்து முடிக்கலாம், நேரங்காலனால. 132 சங்கீதம் 13 18 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். நல்லது. ஆகாரம் அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயினாலே பெறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதாங்க. அப்போ உங்களுடைய ஆத்மா எதில பிழைக்கும்னா, தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஆகாரமாய் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதனுடைய பரிசுத்தவான்கள் மிகவும் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீது அவன் கீழே கொடுக்கும் என்றார். நல்ல கரந்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? திருமணம் எடுத்துக்கலாம். அந்த சங்கீதம் 84 நாம் 1 அப்படியே தொடர்ந்து வாசிப்போமா? சீக்கிரம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தப்படுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய பீடங்கள் என்று அடைக்கலான் குருவிக்கு வீடும் தனியிலான் குருவிக்கு தன் கூடுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தன் குஞ்சுகளையும் வைக்கும் கூடு கிடைத்ததே. நம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் துடித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலம் கொள்கிற மனுஷன் தங்கள் இதயங்களில் செவையான வழிகளை நோக்கியிருக்கிறவர்களோ வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரோட்டு ஆக்கிக் கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரம்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனின் தேவனை சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 1000 நாளை பார்க்கிலும் இந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமே கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுதான். சிறைகளின் கர்த்தாவே, உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா தேவன் எப்படி இருக்கிறது? வாக்கியம் தவறமாயிருக்கிறதா? உங்கள் இதயம் கழிக்கிறோம். அவர் நாமத்தை உங்கள் வாயினாலே துதித்து பாடுவீர்கள். கர்த்தருக்கு நன்மை செய்திருக்கிறார். அது நிமித்தம் அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பாடுவேன், துதிப்பேன். தேவனுடைய சமூகம் நித்தமும் தேடுவேன். அதற்கு விளைவிருவான எந்த காரியம் எனக்கு இருக்கவே கூடாது. அதிகாலையில் நான் போய் தேடுவேன். உபவாச கூடிகளை போய் நான் கலந்து கொள்ளுவேன். சகோதரத்தில் போய் கலந்து கொள்ளுவேன். சுத்திகரிப்பு கொடுத்த நான் போய் இருப்பேன்.
நாட்கள் அந்த பந்தியை நான் அசட்டை பண்ண மாட்டேன். எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்த தேவனை நான் மறக்க மாட்டேன். அவர் சரித்து எனக்காக விட்டு கொடுத்திருக்கிறார். ரத்தத்தை எனக்காக சிந்தி விளைக்கிறமா என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என் ஆத்துமா அவருக்குள்ள கனிக்கூட வேண்டும். இதனால நான் தேவனை எப்போதும் என் ஆத்துமா அவரை பாடும், துதிக்கும், அவர் சமூகத்துல காத்திருக்கும். வாஞ்சி உள்ள ஆத்மாவை அல்லேலூயா. இதாய்த்த ஆத்மாவையும் அவர் சிரிப்பாக்குவார். ஒரு நாளும் அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. ஆந்திரம் போட்டு கொடுப்போமா? Amen.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் கடைசி வாரத்திலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்து அமர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பாடி உம்முடைய வார்த்தைக்கு காத்திருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தையானது எங்கள் ஆத்மாவை இன்னும் திருப்தியாக்கி நடத்தட்டும். எங்கள் இருதயம் உமக்குள்ளே களி கூறட்டும். நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே என்னுடைய ஆத்மா சோர்ந்து போகவே கூடாது, அந்த மனமடிந்து போகவே கூடாது, கலக்கத்தோடு இருக்கவே கூடாது. தாவீது சொன்னது போல என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தேங்குகிறார்? தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்திலிருந்து ரட்சித்து வர. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே நான் உள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்துங்கப்பா, நடத்துங்க. ஒரு கண்ணீர் மாறட்டும், கவனம் மாறட்டும், வியாதி நீங்கட்டும், கரந்தொலை பாடங்கள்லாம் மாறட்டும். ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே தன்னுடைய பிரயாசத்தினுடைய பலனை ஆண்டவரே உங்களுடைய அந்த சமூகத்தில் அவர்கள் ஆண்டவரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக, அதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பல ஆயிரம் பல கோடியை அவங்க பெற்று வாழ்ந்து சுகித்திருக்கணும். நன்மையை வரவட்டாத இருக்க அவர்களுக்குள் காணப்படுகிற எல்லா கீழ்ப்படியாமை ஆவிய, சோர்வின் ஆவிய, மந்தத்தன்மை உண்டாக்குகிற ஆவிய, பலவீனத்தின் ஆவிய நான் கட்டி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அது வேறற்று போகட்டும். ஆண்டவரே தேவ அக்கினி சுத்தப்பட்டு போகட்டும். தேவ வல்லமை ஆத்துமாவை பிழைத்து திட்டம் ஆண்டவர் உமக்குள்ள களி கூற செய்யட்டும். ஆண்டவர் இது நிமித்த நாம மதிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நாம் யாரும் சேர்த்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. நமது கர்த்தராகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன்ய ஐக்கியம், நீங்காத பாதுகாப்பும், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும், சுகமும் இப்போதும் எப்போதும் இயேசு இரண்டாம் வருகை மட்டும் நம்ம அனைவரோடு கூட, நம்ம குடும்பத்தோடு கூட, நம்ம சுற்றிலும் இருக்கிற சபையார் மத்தியில் மாத்திரமல்ல எல்லா ஜனங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.